ஆதித்யன்ஸ் மதர். என் பையன் இங்கே யூகேஜி படிக்கிறான். நான் வந்து ப்ரீகேஜிலேயே அட்மிஷன் போட்டுட்டேன் அவனுக்கு. நான் அட்மிஷன் போட்டதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலோட அட்மாஸ்பியர் தான். எப்போது நான் இந்த ஸ்கூலுக்கு வந்தேனாலும், நான் 3 இயர்ஸாக இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு தான் இருக்கேன். எப்போ வந்தேனாலும் இங்கே வந்து ஒரு மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனாலேயே எனக்கு வந்து இந்த ஸ்கூல் வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி அவங்க இருக்காங்களோ அவங்க கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவங்க போயிட்டு அவங்கள வந்து நல்லா மேனேஜ் பண்ணி கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை அப்ரோச் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாகவே நம்மக்கிட்டேயும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, ஆஸ் அ பேரண்ட்ஸாக நான் வந்து அதை ரொம்பவே லைக் பண்ணுறேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூலோட லன்ச்செல்லாம் சொல்லலாம். லன்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 இயர்ஸாக ஸ்கூல் லன்ச்சே தான். இது வரைக்கும் வந்துட்டு அதுலேயும் எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வந்தது கிடையாது. அதுலேயும் அதே மாதிரி அவன் பொரியல் சாப்பிடுவானா, கீரை சாப்பிடுவானா, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கே எல்லாமே ப்ரொவைட் பண்ணி ஸ்நாக்ஸும் அதே மாதிரி தான். பார்த்திங்கன்னா ராய்கூல் கொடுக்குறாங்க, அதை வந்து சாக்லேட் மில்க் ஷேக் கொடுக்குறாங்க, பாதாம் பால்னு கொடுக்குறாங்க. அதனால் அதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ், மியூசிக், அபாக்கஸ் அது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸு, ஸ்பீச்சு, நல்லா புக் ரீடிங் அந்த மாதிரி எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஹவுசஸாக பிரித்ததுனால அவன் வந்துட்டு அதில் என் ஹவுஸ் தான் வரணும், நான் வந்து பாண்டியாஸ்லாம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவன் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவே பண்ணிகிட்ருக்கான். ஆஸ் அ மதராக நான் வந்து ஃபீல் பண்ணுறது என்னென்னா, என் பையனுக்கு வந்து நல்லா ஒரு செக்யூரான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கணுங்கிறத நான் வந்து நிறையவே ஃபீல் பண்ணேன். அதை வந்து இந்த ஸ்கூலில் வந்து நிறையவே ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ.